சலவை தொழிலாளியின் மகனாகவும் கூலி தொழிலாளியின் மகளாகவும் பார்க்கப்பட்டவர்கள் கல்வி எனும் ஆயுதத்தால் தங்களை தாங்களே செதுக்கி நீதிபதிகளாக உயர்ந்துள்ளனர். தமிழ் வழி கல்வியா என ஏளன பார்வையோடு அணுகும் பொது சமூகத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் இளம் வயதிலேயே நீதிபதிகளாக உயர்ந்தது எப்படி என்பதை இதவில் பார்க்கலாம். நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தா புடிங்கிடுவானுவ. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினைச்சீன்னா படி, நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துல போய் உக்காரு. ஆனா அதிகாரத்துக்கு வந்தப்புறம் அவனுங்க நமக்கு பண்றத நீ எவனுக்கும் பண்ணாம இரு. படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாது சிதம்பரம் என்ற வசனம் தற்போது பலமாக ஒலிக்கத் தொடங்கியுள்ளது. கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய உரிமையியல் நீதிபதிக்கான தேர்வு முடிவுகள் சில தினங்களுக்கு முன்பு வெளியாகின. இதில் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த பாலதண்டாயுதம், காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த பாலாஜி, திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுதா உள்ளிட்டோர் தேர்வானது பலரையும் மகிழ்ச்சி கடலில் நீந்த வைத்தது. காரணம், இவர்கள் அனைவருமே அரசு பள்ளிகளில் தமிழ் வழி கல்வியில் படித்தவர்கள் என்பதுதான். மயிலாடுதுறை மாவட்டம் சங்கரன் பந்தலைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாலதண்டாயுதம் அங்குள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்றவர். விவசாய கூலி தொழிலாளி சுப்பிரமணியன் அஞ்சம்மாள் தம்பதியின் மகனான பாலதண்டாயுதம் பள்ளி மாணவராக இருந்தபோது தமிழ் பேச்சு போட்டிகளில் எப்போதுமே முதல் பரிசு வெல்பவர். ஆனால் குடும்பத்தின் வறுமை சூழல் 2004ஆம் ஆண்டில் 12ஆம் வகுப்பை நிறைவு செய்தாலும் அவரால் கல்லூரியில் சேர முடியவில்லை. கட்டுமான பணிகளுக்கு சென்றார். இந்த நிலையில்தான் 2006 முதல் 2010ஆம் ஆண்டு வரை வழக்கறிஞர்கள் சிலரிடம் உதவியாளராக பணியாற்றினார். 6 ஆண்டுகளுக்கு பிறகு பூம்புகார் அரசு கல்லூரியில் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி பிரிவில் சேர்ந்து பயின்று அடுத்ததாக திருச்சியில் சட்டக்கல்வியையும் முடித்து வழக்கறிஞர் தொழில் செய்து வந்தார். இதற்கிடையே தாய் புற்றுநோயால் பலியாக சில வருடங்களில் தந்தையும் காலமானார். திருமணம், குழந்தை என வாழ்க்கை மாறினாலும் லட்சியம் மாறவில்லை. இந்த நிலையில்தான் டிஎன்பிஎஸ்சி தேர்வெழுதி பாலதண்டாயுதம் வெற்றி பெற்றுள்ளார். பாலதண்டாயுதம் விட்டதை பிடித்தவர் என்றால் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த பாலாஜி விடாப்பிடியாய் படித்து தடம் பதித்தவர். சேக்குப்பேட்டையைச் சேர்ந்த சலவை தொழிலாளி கணேசன், மேகலா தம்பதியரின் 2வது மகனான பாலாஜிக்கு சிறுவயதிலிருந்தே வழக்கறிஞராக வேண்டும் என்ற எண்ணம். அதனால் +2 முடித்தவுடன் சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் சட்டக்கல்வியில் சேர்ந்து பயின்றார் பாலாஜி. சலவை தொழில் மூலம் நாள் ஒன்றுக்கு 200-300 ரூபாயே அதிகம் கிடைத்தாலும் மகனை படிக்க வைப்பதில் பெற்றோரும் விடாப்பிடியாய் இருந்தனர். இந்த நிலையில்தான் சட்டக்கல்வி முடித்து வழக்கறிஞர் சுகப்பிரியன் என்பவரிடம் பணிபுரிந்து வந்தார் பாலாஜி. தான் கண்ட கனவு நனவாக திட்டமிட்டு ஒரு நாளில் 8 மணி நேரம் படித்து முதன்மை தேர்வு, நேர்முக தேர்வு என அனைத்து தேர்வுகளிலும் சிறப்பாக செயல்பட்டு உரிமையியல் நீதிபதியாக தேர்ச்சி பெற்றுள்ள வழக்கறிஞர் பாலாஜி வழக்குகளை விரைந்தும் நேர்மையாகவும் விசாரிப்பதே தனது விருப்பம் என்றார். லட்சியத்தோடு தலைகுனிந்து படித்தவர்கள் இன்று தலைநிமிர்ந்து வலம் வருகின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர்கள் கிருஷ்ணகுமார் மற்றும் சந்திரசேகருடன் வரலாறு சுரேஷ்.